கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். தீபாவும் அபிராமியும் கடைக்கு போயிருக்காங்க. பார்டரும் கலரும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா தீபான்னு கேட்குறாங்க. அத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எனக்கும் பிடிச்ச மாதிரி தாங்கிறாங்க. அப்போ சரி இந்த புடவையே பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை பணம் கட்டி வாங்கிக்கிறாங்க அபிராமி. புடவை எடுத்தாச்சு, அடுத்தது கார்த்திக்கு பட்டு வேஷ்டியும் சட்டை எடுக்கலாம் வா, அதையாவது நீ செலக்ட் பண்ணுங்கிறாங்க. அத்தை எனக்கு எடுத்த மாதிரியே அவருக்கு நீங்களே எடுத்துருங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. ஓஹோ இந்த வேலையை எனக்கே கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சரின்ட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுக்கிறாங்க. புடவையும் வேஷ்டி சட்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தீபா அந்த வேஷ்டி சட்டு புடவை இது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி உள்ள வராங்க. வந்தது இங்கே பாருங்களேன், அத்தை புடவையும் வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கலங்க அப்படின்னு தீபா கேட்குறாங்க. ஆமாம்மா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க கார்த்தி. சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்கள் கோச்சு கூடாதுங்கிறாங்க. கேளுங்க, நான் கோச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. தாலியை கழட்டி வச்சதுல மீனாட்சியக்காகட்டையும் சில பேர் கேட்டிருக்காங்க, என்னையும் தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. ஆனால் இதில் உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கான்னு கேட்குறாங்க தீபா. தீபா என் மேலே நீங்கள் பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது, அதை விட மேலே எங்கள் அம்மா மேலேயும் பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறாங்க கார்த்தி. அப்பாடா இப்போதாங்க எனக்கு நிம்மதியாக இருக்கு. இந்த கேள்வி கொஞ்ச நாளா என் மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தது. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குதுங்கிறாங்க தீபா. சரிங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் கபோர்டில் எடுத்து வச்சிடறேன்னு சொல்லி தீபா எல்லாமே கபோர்டில் எடுத்து வைக்கிறதுக்காக ரெடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க, அங்கே பள்ளி இருக்கிறத பார்த்துடுறாங்க தீபா. அதை பார்த்ததும் பாம்பை கண்டு பயந்த மாதிரி கார்த்திக்கிட்ட அப்படி நெருக்கமாக ஒட்டிக்கிறாங்க தீபா. அச்சோ அங்கே பள்ளி இருக்கு, எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க தீபா. அங்கெல்லாம் பள்ளியே இல்லை, நீங்கள் பாருங்களேன் வேணா பாருங்கிறாங்க தீபா. திரும்ப திரும்ப பார்க்குறாங்க, இல்லைங்க பள்ளி இருக்குதுன்னே ஒட்டிக்கிறாங்க. அதே மாதிரியே கார்த்தி மேலே பசையே ஒட்டிக்கிறாங்க தீபா. அங்கே பள்ளியே இல்லை, நல்லா பாருங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இல்லைங்க அங்கே தான் இருந்துச்சு, இப்போ உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு கார்த்தி முகத்தை பார்க்க முடியாமல் இல்லாத பள்ளியை சொல்லி இப்படி கட்டி பிடிச்சிட்டோமே அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே ஞானி கோணி வெக்கப்பட்டு சந்தோஷத்தில் வெளியில் ஓடிடுறாங்க தீபா. அத்தை கூப்பிட்றாங்க, நான் போகிறேங்கிறாங்க. இல்லையே எங்கள் அம்மா கூப்பிடவே இல்லையாங்கிறாங்க. இல்லைங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டமாக ஓடிடுறாங்க தீபா. விழுந்ததும் அடுத்த நாள் காலையில் ஆளுக்கு ஒரு வேலையை கல்யாண வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அபிராமி வராங்க. வந்ததுமே என்ன மீனாட்சி எல்லாம் ஏற்பாடு ரெடியாக பண்ணிட்டீங்களாங்கிறாங்க. எல்லாம் பண்ணியாச்சு, ஐயர் வந்தால் சரிங்கிறாங்க. ஐயரை ரெடி பண்ணது நீ தானே ஆனது, இப்போ கரெக்டான டைமுக்கு வந்துருவாரான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டாக வந்துருவாருமாங்கிறாங்க ஆனது. அத்தை நீங்கள் இப்போ தான் குணமாகி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, மறுபடியும் உங்கள் உடம்புக்கு ஏதாவது வந்துட போது பார்த்து நீங்கள் நிதானமாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாம் அப்படிங்கிறாங்க மீனாட்சி. சரிமாங்கிட்டு போகிறாங்க. ஜானகி ஜோசியர் சொன்னதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு ஒரு தடவை தான் தாலி கழுத்தில் ஏறும், அது ஒரு தடவை நடந்துருச்சு, திரும்பவும் அந்த தாலி கழுத்தில் ஏற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு பயந்த சுபாவமாகவே நிற்கிறாங்க ஜானகி. தர்மலிங்கம் அங்கே வர்றாங்க. ஜானகி என்ன முகத்தை இறுக்கமாக வச்சுட்டு இருக்கிற, யாராவது பார்த்து சந்தேகப்பட போகிறாங்க, கொஞ்சம் சந்தோஷமாவது இருக்க நடிங்கிறாங்க. என்னால் முடியலையேங்கிறாங்க ஜானகி. அந்த ஜோசியர் சொன்னதுதான் மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. தீபா கழுத்தில் மறுபடியும் தாலி ஏறுமோ ஏறாதோன்னு நான் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்கிறாங்க ஜானகி. எனக்கு ஜோசியர் சொன்னதை நினச்சி பயமாக தான் இருக்குது, ஆனால் எல்லா பிரச்சனையும் தாண்டி இப்போ தாலியை கட்டுற ஃபங்க்ஷனும் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, கண்டிப்பாக இது நல்லபடியாக நடக்கும்னு தான் எனக்கு தோணுதுங்கிறாங்க தர்மலிங்கம். சரி நம்ம இங்கே நின்று இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா யாராவது தப்பாக நினைப்பாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் ஜானகி அங்கேருந்து போயிடுறாங்க. ஐஸ்வர்யா சளிச்சும் பொழிச்சு வந்து தோப்புன்னு சோப்பாவில் உட்காடுறாங்க. அந்த கிராமத்துக்காரி தாலியை கழட்டி வச்சாலும் வச்சா குடும்பமே அவளை தூக்கி தலையில் வச்செல்லாம் கொண்டாடுது, இதெல்லாம் எங்கே போய் சொல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொண்டிருக்காங்க ஐஸ்வர்யா. பார்க்குறக்கே சரியான கடுப்பாக இருக்குன்னு ஐஸ்வர்யா நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே அருண் வராங்க. ஏய் தாலி கட்டுற ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் அங்கே ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்கே தனியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. ஏங்க நானும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தாங்க வந்து சலுப்பில் உட்காந்துருக்கேங்கிறாங்க ஐஸ்வர்யா. நீங்கள் பார்க்கும்போது வந்து உட்காந்துருந்தா நான் சும்மா இருக்கிறேன்னு அர்த்தமா அப்படிங்கிறாங்க. அடைச்சி உங்கள்கிட்ட எல்லாம் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து போயிடுறாங்க. தீபா பட்டு புடவையெல்லாம் கட்டி கண்ணாடிக்கு முன்னாடி வந்து ஆஹா இந்த புடவையில் அழகாக இருக்கேன்னா அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்குற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, கார்த்தியும் அப்படியே பட்டு வேஷ்டி பட்டு சட்டியில் வந்து ஜம்முன்னு நினைக்கிறாங்க. அதை பார்த்ததும் தீபா ரொம்ப சந்தோஷமாக போய் ஆஹா இந்த வேஷ்டி சட்டியில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமாங்கிறாங்க. உங்களுக்கு இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குன்னு கார்த்தி சொல்லிட்டு தீபாவும் கார்த்தியும் கீழே போகிறாங்க. கல்யாண வேலைகளெல்லாம் பிரமாதமாக நடந்துட்டு இருக்குது. அபிராமி பார்த்துட்டு மீனாட்சி நீயும் அந்த விளக்கேற்று, நான் இந்த விளக்கேற்றுறேன் அப்படின்னு விளக்கேற்றிட்டு இருக்கிறாங்க. விளத்தனம் பண்ணுறதுக்காகவே ரம்யா அலையாத விருந்தாளியா தானே வரேன்னு சொல்லி வந்து உள்ள நிற்கிறாங்க. வந்ததுமே ஆண்டி அப்படின்னு அபிராமியை தான் கூப்பிட்றாங்க. மீனாட்சியும் மைதிலையும் பேசிக்கிறாங்க. வந்துட்டு அப்படியே கிடக்கிறக்கு இன்னைக்கு இவ என்னெல்லாம் ட்ராமா போடுறாலோ தெரியலையேங்கிறாங்க மைதிலி. ஆண்டி தீபா எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. ரம்யா மேலே தான் இருக்கா, இன்னைக்கு நீ மணப்பன் தோழியா, நீ தான் அவள் கூடவே இருக்கணும்னு கேட்டுக்கிறாங்க அபிராமி. அதுக்கு என்ன ஆண்டி இருந்துட்டா போச்சுங்கிறாங்க ரம்யா. இவ தீபாவுக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனை பண்ணுறா, ஆனாலும் அத்தையும் தீபாவும் இவ்வளோ ஓவராக நம்புறாங்க, என்னதான் படுறதுன்னு தெரியலைங்கிறாங்க மீனாட்சி. சரிங்க ஆண்டி நான் போய் தீபாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரம்யா அங்கே போகிறாங்க. கார்த்தியா அப்படி ஜம்முன்னு மாப்பிள்ளை கோலத்தில் மாடியிலேருந்து இறங்கி வராங்க. இதை பார்த்ததும் ரம்யா பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. கார்த்தி திரும்பவும் என் ஃப்ரெண்டு தீபா கழுத்தில் தாலி கட்ட போகிறீங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு கார்த்தி எதுவுமே சட்டை பண்ணிக்காமல் போகிறாங்க. கார்த்தியை வெச்ச கண்ணு வாங்காமல் ரம்யா அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரம்யா போய் தீபாவை பார்க்குறாங்க. வா அம்மா அப்படிங்கிறாங்க.
கேட்குறாங்க. ஆமாம், போன தடவை உன் கல்யாணத்தை பார்க்க முடியல, ஆனால் இந்த தடவை உன் கல்யாணத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நேரமே வந்துட்டேங்கிறாங்க ரம்யா. அம்மு, இந்த புடவை எப்படி இருக்குது, அத்தை தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கங்கிறாங்க. ஆஹா, சூப்பராக இருக்குது, இந்த புடவை உனக்குன்னே தயார் பண்ண மாதிரியே இருக்குது தீபாங்கிறாங்க ரம்யா. மீனாட்சி தீபாவை பார்க்க வராங்க. தீபா ரெடி ஆயிட்டியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐயர் வந்துடுவாங்க. ஆமாம், தாலி பத்திரமா இருக்கான்னு கேட்குறாங்க. கபோர்டு தான்க்கா, பத்திரமா இருக்குங்கிறாங்க தீபா. சரி ரம்யா, நீ கீழே இரு, நான் தீபாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க மீனாட்சி. அக்கா, அம்மா இங்கேயே இருக்கட்டும், நாங்கள் 2 பேரும் கிளம்பி கீழே வந்துடுறோம், நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. சரி, பார்த்து சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்லிட்டு மீனாட்சி எங்கேருந்து போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஐயரு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா எல்லாம் ரெடியாக இருக்கான்னு கேட்குறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் வரட்டுன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோங்கிறாங்க. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, பொண்ணு மாப்பிள்ளையை வர சொல்லுங்கிறாங்க. கார்த்தியை கூட்டிகிட்டு வரக்கு அருண் போகிறாங்க. இந்த பக்கமாக தீபாவை கூட்டிகிட்டு வரக்கு மைதிலி போகிறாங்க. மைதிலி போனதும் தீபா ரெடி ஆயிட்டியா, ஐயர் வந்துட்டாங்க, அத்தை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, சீக்கிரம் வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தியை வந்ததும் அம்பால நல்லா வேண்டிக்கிட்டு உட்காருங்கிறாங்க. கார்த்தியும் சாமியை கும்பிட்டு உட்காருறாங்க. அடுத்தது தீபாவை கூட்டிகிட்டு வராங்க. தீபாவும் வந்து சாமியை கும்பிட்டு உட்காராங்க. தீபா 2 பேரும் ஜோடியாக உட்காந்துருக்காங்க. ரம்யா மனசில் பொறுன்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக மைதிலி சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் மாலையை போட்டுக்காங்கன்னு சொல்லி மாலையை கொடுக்குறாங்க. அடுத்தது மாங்கல்ய பூஜை ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க. ஐயர் மாங்கல்யத்தை பார்க்குறாங்க. எங்கம்மா மாங்கல்யத்தை காணான்னு கேட்குறாங்க. ரெடி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, அதை மட்டும் மறந்துட்டாங்க போல இருக்கு. தீபா, மாங்கல்யத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன், எங்கே வச்சேன்னு கேட்குறாங்க. அவரமே, அத்தை அது என் ரூம் கபோர்டில் இருக்குங்கிறாங்க. மீனாட்சி, நீ போய் அதை எடுத்துட்டு வாங்குறாங்க. மீனாட்சியும் சரின்னு போய் தீபாவோட கபோர்டெல்லாம் திறந்து அங்கே இருக்கிற நகைப்பட்டி பாக்ஸ் எல்லாம் திறந்து எடுத்து பார்க்குறாங்க. எதுலேயுமே தாலியை காணோம். என்னது, தீபா இங்கே தானே வச்சிருக்கேன்னு சொன்னால் எதுலேயுமே காணுமே, இதுலேயும் காணா அதுலேயும் காணான்னு தேடிக்கிட்டு அப்படியே டென்ஷன்லாம் நிற்கிறாங்க மீனாட்சி. ஐயர் அவசரப்படுறாங்க. 4 ஆயிட்டே போகுது, சீக்கிரமாக மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. மைதிலி, நீ போய் பாரு, மீனாட்சி போனவளை காணுமேங்கிறாங்க. மைதிலியும் சரின்னு படப்படன்னு ஓடி போய் பார்க்குறாங்க. ஐயோ, தாலி வேற எங்கே வச்சான்னு தெரியலையே, வேறொரு இடத்துல தீபா வச்சுட்டு தப்பாக சொல்கிறாளா அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கு மைதிலி வந்துடுறாங்க. என்ன மீனாட்சி, தாலி எடுத்துகிட்டு வர சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு எதையும் யோசிச்சுட்டு நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க மைதிலி. தாலிக்கு தான் தேடிட்டு இருக்கிற மைதிலிங்கிறாங்க. எது தாலியை தேடுறீங்களா அப்படின்ட்டு மறுபடியும் யோசிச்சு பார்த்துட்டு மைதிலி தான் கீழே வராங்க. மைதிலி மீனாட்சி 2 பேரும் கீழே வர்றாங்க. ரம்யா தானே கடைசியாக தீபா கூட வந்தா, அநேகமாக அந்த தாலியை இப்போ தான் ஆட்டிக்க போட்டிருப்பான்னு மைதிலிக்கு புரிஞ்சு போச்சு. தாலி இருக்கிற இடம் எங்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரம்யாவோட பர்ஸை பிடுங்கி திறந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளேருந்து தாலி எடுக்கிறாங்க மைதிலி. அப்பாடா அப்படின்னு எல்லாரும் பெருமூச்சு விட்டு அந்த தாலியை கட்டலான்னு போகும்போது ஐயர் நிறுத்துங்கன்றாங்க. ஏன்னு கேட்டால் நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு, அடுத்த முகூர்த்தம் வந்தால் தான் இந்த தாலியை அவங்க கழுத்தில் கட்ட முடியும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு குடும்பமே அதிர்ச்சியாக இருக்காங்க. தர்மலிங்கம், ஜானகி 2 பேரும் ஜோசியர் சொன்னது நிஜமா போச்சு அப்படின்னு மறுபடியும் ஜோசியரை தேடி போகிறாங்க. கார்த்திக்கும் தீபாவுக்கும் இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ரம்யாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.